ஈஷாயின் மகன் ஓம் மகாமாலை சித்தருடைய பற்றி நல் கரும்பு போல் உயர் ஞானம் கொண்ட நல் தேனமுதாய் உயர் ஞானத்தை அனைவருக்கும் பருக கொடுக்கின்ற சித்தனே, உம்மை வாழ்த்த கரும்பண்ண சொல்லி என்று அழைக்கப்படுகின்ற தேவியாம் உயர் நல்லாய் சாட்சி நாதேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு திருப்புறம்பயம் என்று அழைக்கப்படுகின்ற, அது தற்சமயம் திருப்புறம்பியம் என அழைக்கப்படுகின்ற ஓர் தலமாய் விளங்குகின்ற அத்தலத்தில் அமர்ந்திருக்கின்றவளாய் அற்புதமாய் உம்மை வாழ்த்த இத்தலம் நாடி வந்திருக்கின்றோம். அது எத்தலம் அருள் அற்புதமாக இருக்கக்கூடிய ஆதிகைலாய் சிவசூட்சம நூல் என்ற இப்பிரபஞ்ச தலத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அவ்வாறு அமர்ந்த நிலைதனில் அருள் உன்னத நிலைகள் நன்மை தீமை என்று அனைத்தையும் பிரித்து பார்க்கின்றோம். சூழ்ந்திருக்கின்ற வினைகள் யாவற்றையும் பார்க்கின்றோம். அதில் இருக்கின்ற நன்மை என்ன தீமை என்ன என்று அனைத்தையும் பிரித்து பார்க்கின்றோம். பார்த்த நிலைதனில் உள்ளுக்குள் இருக்கின்ற பலிகார எண்ண நிலைகளையும் அழித்து நிற்கின்ற உயர்நிலை கொண்ட தவாற்றலின் வெளிப்பாட்டையும் கண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற நிலையினால் சூழ்ந்திருக்கின்ற மாந்தர்களுடைய சூழ்ச்சி நிலைகள் யாவையும் வேறறுக்கப்பட்டிருக்கின்ற நிலைதனையும் கண்டு அகமகிழ்ந்திருக்கின்றோம் சித்தனே. அந்நிலையின் மூலமாக உயர்நல் ஆற்றலாய் தேவ சிவ ஆற்றல் கொண்டு உயர் அற்புதமாக உயர் நாடிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற உயர்நாடி சித்தனே, உம்மை நாடுகின்ற நாடியாவும் உயர் அற்புதமான சிவநாடியாய் சிவனுக்குள் ஓடிய அந்நாடிக்குள் இருந்து வந்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற நாடியாய் யாவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அருள் அற்புதமாய் அவர்கள் பணிதனை சிவன் செய்கின்றார், இவர்கள் சிவப்பணி செய்கின்ற வேலைதனில் என்ற நிலைதனை எடுத்து இயம்பி அகமகிழ்கின்றோம். அவ்வாறு என்ன பணிதான் செய்வார்? ஒரு நாடி சுமப்பவனுக்கு பலன் என்ன? சிவசபையில் சித்தனால் சிவசூட்சம நூலினை சுமக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பலன் என்ன? அவ்வாறு அப்பலன் வைத்தவர்கள் என்னதான் செய்ய முடியும்? கொடுக்கின்ற பலன் யாதென்று உரைக்கின்றோம். அருள் அற்புதமாய் அவர்கள் பணி யாவற்றையும் சிவசபையினுடைய கணங்கள் சிவத்தின் ஆணையின்பால் சிவமே பல நேரங்களில் அவர்கள் பணிதனை எடுத்து சுமந்து நடத்துகின்ற நிலையாய் அவர்களுக்கு அது நடக்கப்பட்டிருக்கும், நடந்து கொண்டும் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையெல்லாம் எதற்காக? இப்பிரபஞ்சத்தில் மகா கலியாய் இருக்கின்ற நிலைதனை அளிக்க மகா சித்தன் அவன் அவதரித்திருக்கின்றான். அவனிடம் இருக்கின்ற ஆற்றலை அவனுக்கு சீடனாக அவனை வாழும் குருவாக மனதார ஏற்பதே கடினம். அதனை ஏற்ற பின்பு அவனுக்குள்ளிருந்து வருகின்ற நாடியை ஏற்பது அதனினும் கடினம். அதனையும் மீறி அந்நாடியினை ஏற்று நின்று அற்புதமாய் யுகமாற்ற நிலைக்கு தம்மை ஒரு தேவ சித்த கணங்களினுடைய கண்ணாடியாக அவர்களுடைய பிரதிபலிப்பாக தம்மை மாற்றிக்கொள்ள மனம் உகந்து உள்ளுக்குள் மனமிறங்கி தம்மை முழு நிலையாக ஒப்படைக்கின்ற அந்நிலைக்காக ஒப்படைத்த அந்நிலைக்கு அவர்களுடைய பணி யாவும் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும், தேவ சித்த கணங்கள் ஆகியவர்களிடம். அவ்வாறு இருக்கின்ற நிலையின் மூலமாக அவர்கள் பணி யாவற்றையும் அக்கணங்களே செய்திருக்கும். செய்த நிலைதனில் இவர்கள் செய்தால் அப்பணி எத்தனை பலன் வருமோ அதனை விட பல மடங்கு பலனை அவர்களுக்கு கொடுத்திருக்கும். இந்நிலைக்காகவே நூலினை சுமப்பதற்கு பெருநிலை கொண்ட பல நிலை கட்டுப்பாடுகளை வைத்து ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றோம். ஏனென்றால் ஒருவருக்கு நீர் என்று செய்கின்ற சிறு பணிக்காக உம்முடைய ஒட்டுமொத்த வாழ்விலுடைய அனைத்து கர்ம வினைகளினுடைய பணிகளையும் நாங்கள் எடுத்து செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தகுதியான அதற்கு சமமான உயர்நல் நிலைகளை நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற நிலையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற நிலைக்காகவே பார்த்து ஒவ்வொரு சீடர்களாக நாடியதனை இவர்கள் சுமந்தால் சரியாக இருக்கும், அவர்கள் சுமந்தால் சரி இருக்காது என்று பல வாத நிலைகளுக்கு உட்பட்டு பின்பு இறுதியில் வெற்றி பெற்ற சீடர்களே, அருள் அற்புதமாய் சித்தனே உமக்கு அருள் சிவசூட்சம நாடி தாங்கிய சீடர்களாக நாடியினை தாங்கப் போகின்ற சீடர்களாக அருள் அற்புதமாய் காட்டப்பட்டு இருக்கின்றன. இன்னும் எண்ணிலா நபர்கள் உம்மை நாடி சுமக்குவதற்காக தேர்ந்தெடுக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவரவர்களுடைய பக்குவம் ஏறி குறைந்து கொண்டும் இருப்பதால்
அக்கால நிலை வரும் வரை பொறுத்து அவர்களை தாழ்த்தி வைத்திருக்கின்றோம். காலம் வருகின்ற பொழுது உம்மிடம் அழைத்து வருவோம். அருள் அற்புதமாய் அவர்களும் நாடி சுமந்து உயர் அற்புதமாய் நாடாளும் சபைக்கு உறுதுணையாய் நின்றிருப்பார்கள். அவ்வாறு நாடாளும் சபை என்று அனைவரும் அறிவதற்கு, நாடெங்கும் அறிவதற்கு அந்நாடிகள் உமக்கு உயர்நல் சிவசூட்சம கணங்களினுடைய கண்ணாடிகளாக பிரதிபலிப்பாக அவை மாறியிருக்கும். ஒரு கண்ணாடி உடைந்துவிட்டால் அதனை ஒட்ட வைப்பது மிக கடினம் சித்தனே. அந்நிலைதான் ஆதிகைலாய சிவசூட்சம நாடிகளுக்கும். ஒரு கண்ணாடியை உருவாக்குவது எத்தனை கடினமோ அதுபோல் அதனை மிக பத்திரமாக, ஒரு கண்ணாடி அல்லாது ஒரு இரும்பு தகடை கூட மிக அற்புதமாக எளிமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ஒரு கண்ணாடியை கையாள்வது என்பது மிக மிக பொறுமையாக கையாள வேண்டும். அது உடைந்தால் அக்கண்ணாடிக்கும் பயன் இருக்காது. அக்கண்ணாடி உடைந்த பின்பு அது அவர்களை சூழ்ந்திருக்கின்ற எவற்றையும், அதனை தொடுகின்ற எவரையும் அது கிழித்து அவர்களிடம் உயர் இரத்தங்களை வெளிக்கொண்டு வருவதாக அது காயப்படுத்தி விடுமல்லவா? அந்நிலை அதுபோல்தான் நாடிகளும். அருள் அற்புதமாய் அந்நாடிகளை பக்குவமாக பாதுகாப்போடு உயர்நல் நிலையாய் கொண்டு வர வேண்டும். அவை கண்ணாடிகளாக மாறும் முன்பு மண்ணாக இருக்குமே, அப்பொழுது அவற்றை பற்றி எவ்வித கவலையும் இல்லை. அதனை எவர் வேண்டுமென்றாலும் மிதிக்கலாம், எவர் வேண்டுமென்றாலும் அள்ளி உண்ணலாம், ஒன்றும் செய்யாது. ஆனால் அவற்றை கடும் வெப்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற வாழை சித்தனுடைய அவ்வருள் வெப்பத்தில் அவற்றை உருக்குகின்ற பொழுது பெரும் நிலை கொண்ட அம்மண்ணானது கண்ணாடியாக மாறிக்கொண்டிருக்கும். மாறிய பின்பு அவற்றை சரிய நிலையான வடிவத்தில் கொண்ட கண்ணாடியாக மாற்றுவது மிக கடினம். அதனை சரியாக மாற்றிய பின்பே உயர்நல் நிலையாய் அவை பிரதிபலிக்கின்ற விதமாக மாற்றுவது அதனினும் மிக கடினம். புரிகின்றதென்று நினைக்கின்றோம். ஒரு மண்ணிலிருந்து கண்ணாடியை உருவாக்கி விடுவோம். கண்ணாடி ஆக இருக்கின்ற நிலைதனில் உருவமானது பிரதிபலிக்காது. அதில் அது பிரதிபலிக்கின்றவாறு அதனை மாற்ற வேண்டும். அதுதான் வளர்நிலை, இலைநிலை, இளமகா உயர்நல் நிலைகளுக்கு உள்ள படிநிலைகளாக அவற்றை வைத்திருக்கின்றோம். சில நிலைகள் கண்ணாடிகளாக மாறிவிடும். பிரதிபலிக்கின்ற நிலை வருவதற்கு சற்று காலம் பிடித்து கொள்ளும். அதற்கு அவற்றினுடைய வெப்பமானது தணிய வேண்டும். வெப்பம் தணிந்த பின்பு அவை பிரதிபலிக்கின்ற நிலைக்கு ஏற்றாற்போல் அதனிடம் உயர்நல் பூச்சிகளானது அவற்றில் பூசப்பட வேண்டும் என்ற நிலைதனை இருக்கின்றது. இவ்வாறு பல படிநிலைகளில் நாடிகளானது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அருள் அற்புதமாய் யாவும் கண்ணாடிகளே அந்நாடிகள். எனவே பொறுமையாக கையாள வேண்டும். சிறிய பதட்ட நிலைதனில் அங்குமிங்கும் அலைப்பாய விட்டாலும் நொறுங்கியதென்றால் அது யாவருக்கும் பதம் பார்க்கின்ற நிலையாகவே மாறியிருக்கும். பதம் குலைந்த நிலையாக மாறிவிடும். எனவே அருள் அற்புதமாய் பொறுமை நிலை கொண்டு கையாளுகின்ற பொழுது யாவையும் நல் பெருமை நிலைகள் கொடுக்கின்ற அருநிலையாய் இருக்கும். ஆனால் பெருமை நிலையாக அவை முழுவதுமாக தயாராகி விட்டது, நல் பிரதிபலிக்கின்ற இறை பெருமகா நூலாக மாறிவிட்டதென்று விட்டுவிடலாமா என்றால் அப்பொழுதுதான் அவற்றை முன்பு பார்த்ததை விட மிக அதிகமாக பார்க்க வேண்டும். காரணம் யாதென்றால் இதற்கு முன்பு இருந்தது கூட மண்ணாக இருக்கின்ற பொழுது சிறு சிறு வார்த்தைகள், பின்பு கண்ணாடியாக இருக்கின்ற பொழுது சில கணங்களின் வார்த்தைகள், அருள் அற்புதமாய் பிரதிபலிக்கின்ற பொழுது ஒரு சித்தனின் வார்த்தைகள். அவ்வாறு வந்த பின்பு அவற்றை மிக மிக சரியாக கையாள வேண்டும். சிறிதளவு அங்குமிங்கும் விட்டால் கூட பேராபத்திற்குள் அது யாவரையும், அக்கண்ணாடியை சுமந்திருக்கின்றவர்களுக்கும் அக்கண்ணாடியை கொடுத்தவருக்கும் அக்கண்ணாடியை செய்தவருக்கும் அந்நிலை பிரச்சனைகள் வரும் என்பதால் தான் ஒரு நாடி சுமக்க பல நிலை கொண்ட பல படிநிலைகளில் வைத்து சீடர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றோம் சித்தனை. அதற்காக பொறுமை நிலை கொண்ட பயிற்சிகள் மேற்கொள்கின்ற பொழுது அற்புதமான பெரிய நிலைகள் வந்து கிடைக்கும் என்ற நிலைதனை எடுத்து இயம்பி மனமகிழ்கின்றோம் சித்தனே. ஒருவருக்கு நாடிகளில் பிரச்சனை, நாடிகள் என்று உரைப்பது இரத்த நாளங்களாக இருக்கக்கூடிய நாடிகளில் பிரச்சனை என்றால் அப்பிரச்சனைக்கு மருந்து இட வேண்டும். ஒரு பிடகனை அவன் நாடுகின்ற பொழுது அப்பிடகன் அதற்கான மருந்துகளை கொடுக்க வேண்டும். அம்மருந்துகள் அவனிடம் இல்லை என்றால் எம்மிடம் இல்லை, வேறொரு பிடகனிடம் நாடிக்கொள் என்று விட்டுவிட வேண்டும். அவ்வாறு விட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அற்புதமாய் அவர்களுக்கு நல் மருந்தானது கிடைக்கின்ற பொழுது அருள் அற்புதமாய் நாடியை ஆனது வலுப்பெற்று உயர்நல் நிலையாக மாறிவிடும். இதுதான் ஒரு பிடகனும் ஒரு சீடனும் உள்ளுக்குள் அவனை நாடி செல்கின்ற பொழுது வருகின்ற நிலைகள்.
இந்நிலைகளின் மூலமாகவே இன்று அருள் அற்புதமான பல நிலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன சிவசபையில். சிவசபை வந்து நாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் எக்கர்மவினை என்பதை பார்த்து அவர்களுக்கு சரியான மருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சிலருக்கு சில நாட்கள் பிடிக்கும் என்று அந்நோய்களானது உள்ளுக்குள் வர பல ஜென்மாந்திர நிலைகளானது வந்தது. நோயென்று யாம் உரைப்பது நோய்களை மட்டுமல்ல, உள்ளுக்குள் இருக்கின்ற கர்ம வினைகளையும் நோயென்றே யாம் பிரதிபலிக்கின்றோம் சித்தனே. அவ்வாறு இருக்கின்ற நிலைகளையெல்லாம் சரி செய்ய சிவமகா வாழைச்சித்தன் என்ற அரும்பெடகன் அற்புதமாய் மருந்துகள் கொடுத்து கொண்டிருக்கின்றான். வாழைச்சித்தனிடம் இல்லாத மருந்தே இல்லை என்று யாம் மனமாற உரைக்கின்றோம். உம்மால் கொடுக்கப்படாத மருந்தென்று ஏதுமில்லை. அனைத்து மருந்துகளையும் உம்மை நாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றாய். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நோய்கள் வெவ்வேறு விதம். நோய்கள் என்று உரைப்பது கர்ம வினைகள் வெவ்வேறு விதம். சில நோய்கள் கரைவதற்கு 10 நாட்கள் போதும், சில நோய்கள் கரைவதற்கு 10 வருடங்கள் கூட எடுத்துக்கொள்ளும். அது அந்நோய்களினுடைய வீரியம், நோயாக இருக்கக்கூடிய கர்மவினை எத்தனை வலுவானது என்பதை பொறுத்து அவை முன்னும் பின்னுமாக மாற்றி அமைக்கப்பட்டு அவ்வாறு தொடர்ந்து நீர் கொடுக்கின்ற மருந்துகளை உண்கின்ற பொழுது, மருந்தென்று உரைப்பது கர்மவினைகளை நீக்கக்கூடிய பல முயற்சிகள். அவ்வாறு இருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் நீர் தொடர்ந்து செய்கின்ற பொழுது 10 வருடம் ஆகும் என்று ஒரு கணக்கு இருக்கும். ஆனால் தொடர்ந்து பயணிக்கின்ற நிலையினால் அற்புதமாய் 2-3 வருடங்களுக்குள் அனைத்தும் மாறி நின்று அற்புதமாய் உயர்வாழ்வு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்பிடகனாக இருந்து யாவரையும் சரி செய்கின்ற உயர் நற்சித்தனாக நீர் மாறியிருப்பாய் சித்தனே. இந்நிலையை கண்டு அகமாற அற்புதமாய் உயர்நல் சித்தனாயிருந்து யாவருக்கும் வழிகாட்டுகின்ற சித்தனே, இந்நிலை உயர்நிலையாய் இன்னும் மேம்பட்டு நிற்கின்ற நல்ல ஆசிகளை வழங்கி நின்று. ஏன் இதனை வழங்குகின்றோம் என்றால், இன்று இருக்கும் சீடர்கள் சிலர் சொற்பமானவர்கள். நாளை உம்மை நாடி வருகின்றோர் பல மாந்தர்கள் வருவார்கள், பல எண்ண நிலைகளில் வருவார்கள். உம்முடைய எண்ண நிலைகளை சொதிக்கின்ற விதமாகவும் வருவார்கள். ஆனால் யாவற்றையும் உள்ளுக்குள் நீர் கொண்ட தவ ஆற்றலின் மூலமாக உமக்கு மண்டியிட வைத்து அருள் அற்புதமாய் அவர்களை வைத்து இம்மண் உலகத்தில் சபைதனை பாவிக்கின்ற உயர்நற் சித்தனாய் ஒரு ஆசானாய் நீர் அமர்ந்திருப்பீர். அந்நிலைக்கு நீர் உம் ஆற்றலை பெருக்கிக் கொண்டிருக்கின்றீர், பெருகிக் கொண்டும் இருக்கின்றது. அது ஏன் பெருக்கிக் கொண்டிருக்கின்றது? பெருகிக் கொண்டிருக்கின்றதென்றால், பெருக்கிக் கொண்டிருப்பது நீர் தவம் செய்கின்ற நிலை, பெருகிக் கொண்டிருப்பது நீர் செய்த தவங்களிலிருந்து வந்த ஆற்றல் மீண்டும் மீண்டும் உம்மையே அறியாத உமக்குள் பெருகிக் கொண்டிருக்கின்ற நிலை. அவ்விரு நிலைகளின் மூலமாக உமக்கு ஆற்றல் எப்பொழுதும் இரவு பகல் என்று வித்தியாசமில்லாது ஒவ்வொரு நாளும் அதில் உமக்கு ஆற்றல் உள்ளுக்குள் பிரபஞ்சத்திலிருந்து கிரகிக்கப்படுகின்ற நிலையால் உம்மிடம் நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தர்களுக்கும் அவ்வாற்றலும் பகிரப்பட்டு ஒவ்வொரு மாந்தர்களையும் உமக்கு அடிபணிய வைத்து கொண்டிருக்கின்றது. அடிபணிய வைக்கின்றதென்றால் அடிமை என்றல்ல, உயர்நல் நிலையாய் இவனே உயர் சித்தன், இவனே உயர் ஆசான் என்று உம்மை ஏற்க வைத்து கொண்டிருக்கின்றது. ஏற்கின்ற நிலைதனில் அவர்களை சிவசூட்சம கணங்களானது ஏற்றுக்கொண்டு வழி நடத்துகின்றன. இவற்றின் மூலமாக இப்பிரபஞ்சத்தில் கலியானது மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்து இயம்பி திருப்புறம்பியம் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் வந்து இருக்கின்றவள் இங்கு வந்து இதனை இயம்பி மனமகிழ்ந்து சித்தனே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா சித்த திருவடிகள்.